வெல்கம் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கேஸ் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, கனடா நாட்டை 2010ஆம் ஆண்டு ஒரு அச்சத்தில் உரைய வச்ச ஒரு கேஸ் தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 18 வயது பெண்ணை ஒரு 17 வயது பையனும் 16 வயது பையனும் சேர்ந்து கொடூரமாக கற்பழித்து பல கத்தி குத்துகள் ஏற்படுத்தி அவங்கள ஒரு பாலத்துக்கு கீழே வச்சு தீ வச்சு கொளுத்திடுறாங்க. அதை மறுநாள் ஹைக்கிங் போனவங்க தான் பார்த்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இது எப்படி நடந்தது, இது எப்படி போலீஸ் இன்வெஸ்டிகேட் பண்ணாங்க அப்படிங்கிறத தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நான் உங்கள் துரைபாண்டியன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம துரைபாண்டியன் டாக்கீஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2010 மார்ச் 19ஆம் தேதி கெலப்பின் கூஸ் ட்ரையல் அப்படிங்கிற ஹைக்கிங் பிளேஸுக்கு போன ஹைக்கர்ஸ் சாயந்தரம் ஒரு 7 மணி போல் அங்கே ஒரு சின்ன பாலம் இருக்குது. அந்த பாலத்துக்கு கீழே ஏதோ புகை வர்றதை நோட் பண்ணுறாங்க. நோட் பண்ண ஹைக்கர்ஸ் நேராக அங்கே போய் என்ன ஏதுன்னு பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது ஒரு மனித உடல் முக்கால்வாசி எரிந்த நிலையில் காணப்படுது. இதை பார்த்த உடனே அவங்க போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. போலீஸும் பேராமெடிக் டீமும் உடனே அந்த ஸ்பாட்டுக்கு வந்துடுறாங்க. அங்கே அந்த உடலை கைப்பற்றி இது ஆணா பெண்ணா என்ன எதுவுமே தெரியாத ஒரு நிலையில தான் அந்த சடலம் கைப்பற்றப்படுது. அதுக்கப்புறம் அந்த சடலத்தோடைய டென்டல் இதை எக்ஸாமின் பண்ணி இது யாரோட மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்க்கும்போது போலீஸ் அதிர்ந்து போகிறாங்க. 18 வயதே ஆன இளம் பெண்ணான கிம்பர்லி அப்படிங்கிறவங்களோட உடல் தான் இது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அதை உடனே அவங்களோட ஃபேமிலிக்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அவங்களும் பார்த்து கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இவங்களை யார் இப்படி கொலை பண்ணது, இவங்களுக்கு என்ன நடந்தது, இவங்களோட பேக்ட்ராப் ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க சின்ன குழந்தையாக இருக்கும்போதிலிருந்தே இவங்களுக்கு மிருகங்கள் மேலே அளவுக்கு அதிகமான அன்பு, ஒரு ஈடுபாடு அப்படி இருந்ததுனால இவங்க ஒரு பெட் லவராகவே வளர்கிறாங்க. இவங்க வீட்லேயும் நாய், பூனை இந்த மாதிரியான மிருகங்களை வளர்த்து அதை அன்பாக பராமரித்து வராங்க. பூனை அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப பிடித்த ஒரு பெட் அனிமலாக இருக்குது. இதோட பார்த்திங்கன்னா இவங்க பெரியவங்கள ஆன பிறகு இந்த மாதிரியான ஒரு அனிமல் வெல்ஃபேர் இந்த மாதிரியான இதில் தான் தன்னோட லைஃப்பையும் இணைச்சிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சிறு வயதிலேயே ஒரு தீர்மானத்தோடு வாழ்ந்து வர்றாங்க. இவங்க பின்னாட்களில் ஸ்கூலில் இதை வச்சே இவங்க ரொம்ப புல்லிங் பண்ணப்படுறாங்க. காரணம் என்னன்னு பார்த்திங்கன்னா, பூனை மாதிரி உள்ள தொப்பி, அந்த பூனை மாதிரி உள்ள பேகு, இந்த மாதிரியான இதுகளை அவங்க ஸ்கூலுக்கு இது பண்ணிட்டு போகிறனால அங்கே உள்ள பசங்க எல்லோரும் இவங்களை கிண்டல் பண்ணுறாங்க. இது நாளடைவில் என்ன ஆகுதுன்னு பார்த்திங்கன்னா, இவங்களோட பேரண்ட்ஸ் இந்த ஸ்கூலை விட்டு இந்த மாதிரி புல்லி பண்ணுற பசங்கள்லாம் இது பண்ணி வேறு ஒரு ஸ்கூலில் சேர்ப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. ஆனால் அதுதான் இவங்க பண்ண பெரிய தப்புங்கிறது இவங்களுக்கு அப்போ தெரியலை. ஏன்னா பின்னாட்களில் இவங்களோட பொண்ணோட உயிரை எடுக்க போகிறதே அந்த ஸ்கூல் தான் ஸ்கூலில் படிக்கிற பசங்க தான் அப்படிங்கிறது அவங்க பேரண்ட்ஸுக்கு தெரியாமல் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அங்கே போய் அந்த ஸ்கூலில் சேர்க்குறாங்க. அந்த ஸ்கூலில் இவங்களும் படிச்சுட்டு வராங்க. அப்பர் கிரேட் நல்லா தான் போயிட்டுருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா ஆல்ரெடி படிச்சுட்ருக்கிற பசங்களான குரூஸ் அப்படிங்கிற பையனும் அங்கே தான் படிச்சுட்டு வரான். இவனும் அதே மாதிரி இன்னும் மற்ற ஸ்கூலில் படிச்சுட்டு அங்கேருந்து இவன் அட்டகாசம் தாங்க முடியாதனால இவன் அங்கேருந்து இந்த ஸ்கூலில் சேர்க்கப்படுறான். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இவனோட பிஹேவியர் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது எதில் டிரைவ் ஆகுதுன்னா, இவனுக்கு 7 வயது இருக்கும்போதே இவனோட தந்தை ஒரு 16 வயது பெண்ணை கொலை பண்ணி பாலியல் ரீதியாக துன்புறுத்தி கொலை பண்ணி அவர் ஜெயிலுக்கு போயிடுறாரு. அதுலேருந்து இவன் பார்த்திங்கன்னா இவன் ஒரு ஆன்டி ஃபீமேலா அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் இவன் வளர்றான். பெண்களை இவனுக்கு கண்டாலே பிடிக்காது. இவனோட தாயவே 2 முறை பலமாக தாக்கியிருக்கான் அப்படிங்கிறதும் ரிப்போர்ட்டில் வருது. இது போக பார்த்திங்கன்னா இவனுக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான். அவன் பேர் என்னன்னு பார்த்திங்கன்னா கேமரோன். இவனும் அதே மாதிரி உள்ள ஒரு கேரக்டர் கொண்டவன் தான். இவங்க 2 பேருமே 5th கிரேட் படிக்கிறதுலேருந்தே ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்துகிட்ருக்காங்க. இப்படி இருக்கிறதுல இவங்க 2 பேரும் சேர்ந்து ஸ்கூலை கட்டடிச்சிட்டு ஸ்மோக் பண்ணுறது, ட்ரிங்க்ஸ் பண்ணுறது, இந்த மாதிரியான பிஹேவியர்களில் ஈடுபட்டு இருக்காங்க. இதனால் அடைவில் என்ன மாதிரி போகுதுன்னு பார்த்திங்கன்னா, ட்ரக்ஸ் அந்த மாதிரி யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாதிரியான காலகட்டத்தில் தான் கிம்பர்லியும் இவங்க டீமோட ஜாயின் பண்ணிக்கிறாங்க.
பின்னாட்களில் இந்த டீமில் இருக்கிற இன்னொரு பையனை கிம்பர்லி வந்து லவ் பண்ணுறாங்க. கொஞ்ச நாட்கள்லேயே அவங்க 2 பேரும் பிரேக்கப் ஆகிடுறாங்க. இதை வந்து கிம்பர்லி இவங்க 2 பேர்கிட்டையும் சொல்லும்போது க்ரூஸும் கேமரோனும் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா கிம்பர்லி வந்து ஃப்ளட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா க்ரூஸ் வந்து கிம்பர்லி கூட 2 முறை டேட்டிங் போகிறான். அந்த 2 முறை போன டேட்டிங்குமே அன்சக்ஸஸ்ஃபுல்லாக தான் முடியுது. இதில் வந்து க்ரூஸுக்கு வந்து கிம்பர்லி மேலே கடுமையான கோபம் இருக்குது. ஆனால் அதை வெளிக்காட்டிக்காமலே இருக்கான். ஒரு நாள், அது கரெக்டாக எந்த நாள்னு பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் 18ஆம் தேதி வந்து க்ரூஸ் வந்து கிம்பர்லியை மீட் பண்ணணுன்ட்டு இது பண்ணுறான். கிம்பர்லியும் அன்றைக்கி காலையில் 10:30 மணிக்கு அவனை பஸ் ஸ்டாப்பில் மீட் பண்ணுறாங்க. பஸ் ஸ்டாப்லேருந்து கிம்பர்லியை பேசியே கூட்டிகிட்டு போகிறான். பக்கத்தில் உள்ள ஷாப்பில் இவன் வந்து கேமரோன் வந்து கேம்ப் ஃபயருக்கான ஃபியூவலை வந்து வாங்குகிறான். வாங்கிட்டு அவனும் இவங்க கூட ஜாயின் பண்ணுறான். இவங்க பேசிகிட்டே போகிறாங்க. க்ரூஸ் சொல்கிறான், இங்கே பக்கத்தில் தான் என்னோடய வீடு இருக்குது, வா நம்ம எங்கள் வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறான். இந்த பொண்ணு இவங்க 2 பேரையும் நம்பி போனது தான் இவங்க வாழ்க்கையிலே பண்ண பெரிய ஒரு முட்டாள்தனமான செயலாக வந்து நான் கருதுகிறேன். ஏன் அப்படின்னா அதுதான் அவங்களோட உயிரை வந்து காவு வாங்குது. இதுக்கு முந்தின நாள் இவங்க வந்து க்ரூஸ் வந்து கிம்பர்லியை வந்து மறுநாள் மீட் பண்ணுறதுக்காக கால் பண்ணி பேசும்போது கிம்பர்லிக்கு தெரியாது மற்ற 2 பேருமே கான்ஃபரன்ஸில் தான் இருக்காங்க அப்படிங்கிறது தெரியாது. இவங்க 3 பேருமே அந்த பேசிகிட்டு இருக்கிற அதே டயத்தில் இந்த க்ரூஸும் கேமரோனும் வந்து டெக்ஸ்ட் பண்ணிக்கிறாங்க, மெசேஜ் பண்ணி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிறாங்க. அது கிம்பர்லிக்கு வந்து தெரியவே தெரியாது. இது ஒரு அப்பாவி பொண்ணு அப்படிங்கிறனால அவங்க நடந்த எந்த ஒரு இதுவும் தெரியாமல் 18ஆம் தேதி இவங்க வலையில் வந்து மாட்டிக்குது. இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கோட் வேர்டு ஒன்று வச்சுருக்காங்க. கரெக்டாக க்ரூஸோட வீட்டுக்குள்ளே போய் டோரை லாக் பண்ணோன்னே அந்த கோட் வேர்டை சொன்ன உடனே 2 பேரும் சரமாரியாக தாக்குறாங்க. கிம்பர்லியை பலமுறை கத்தியால் குத்துறாங்க, கட்டி போட்டு பலமுறை தவறாக நடந்துக்கிறாங்க. இப்படி நடந்தது இது மட்டும் பத்தாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள வந்து கை கால்கள் கட்டப்பட்ட அந்த நிலையிலேயே ஃப்ரீசர் பாக்ஸில் வச்சு அடைக்கிறாங்க. அடைச்சிட்டு அதை உட்காந்து வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. அந்த டயத்தில் க்ரூஸ் வந்து என்ன மெசேஜ் பண்ணுறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிம்பர்லிக்கு ஒரு மெசேஜ் பண்ணுறான். என்ன கிம்பர்லி, இன்றைக்கி 10:30 வாரேன்னு சொன்னேன், இன்னும் வரவே இல்லை, எங்கே இருக்க அப்படிங்கிற மாதிரி இவன் மெசேஜ் பண்ணுறான். என்னன்னு பார்த்தீங்கன்னா போலீஸ் நாளைக்கு வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது தான் வந்து கிம்பர்லியை மீட் பண்ணல அப்படிங்கிற ஒரு மாதிரி அலைபை செட் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி பண்ணுறான் க்ரூஸ். ஆனால் இதுவே அவனுக்கு வந்து ஒரு பிரச்சனையாக வரப்போகுதுங்கிறது அவனுக்கு அந்த நேரம் தெரியாமல் இருந்தது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க வந்து மேக்ஸிமம் டெக்ஸ்ட் பண்ணுறது வைக்கிறது ஃபுல்லாமே ஒரு கேமிங் சேனலோட ஒரு சேட் ரூமில் தான். அந்த மாதிரியான இடத்துல இவன் வந்து மெசேஜ் பண்ணும்போது இவனோட மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்கள் வந்து இவன் ஆன்லைனில் வந்துட்டான்னொன்னே இவனுக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. இவன் யாருக்குமே ரிப்ளை பண்ணல. அந்த இடத்துல ஒரே ஒரு வார்த்தை மெசேஜ் மட்டும் கொடுக்குறான். என்னென்னா த ஃப்ரீசர் பாக்ஸ் இஸ் ஜம்பிங் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இதை சொல்லிவிட்டு அவன் அதுக்கப்புறம் அந்த மெசேஜ் எதையுமே ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் போயிடுறான். அதுக்கப்புறம் கிம்பர்லி இறந்துட்டாங்கன்னு தெரிஞ்ச பிறகு மறுநாளான 19ஆம் தேதி அந்த பாலத்துக்கு கீழே கொண்டு போய் வச்சு தீ வச்சு கொளுத்திடுறாங்க. ஏன்னா நாளே இவங்க வந்து கேம்பிங் ஃபியூவல் எல்லாமே வாங்கி வச்சுருந்தனால கொளுத்தி விட்டு இவங்க வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் தான் நான் இன்ட்ரொடக்ஷனில் சொன்ன மாதிரி அந்த ஹைக்கர்ஸ் வந்து அந்த பாலத்துக்கிட்ட போய் அந்த சடலத்தை கண்டுபிடிச்சி போலீஸுக்கு இது பண்ணுறாங்க. போலீஸ் வந்து டென்டல் ரெக்கார்டை வச்சு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆனால் போலீஸ் இது கூடவே இன்னொரு விஷயம் செய்கிறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ரூஸோட வீட்லேயும் கேமரோனோட வீட்லேயும் ஆடியோ மைக்கை வந்து பக் பண்ணுறாங்க. பக் பண்ணி இவங்க என்ன பேசுகிறாங்க எது பேசுகிறாங்கங்கிறத சீக்ரெட்டாக வாட்ச் பண்ணுறாங்க. இது மட்டும் இல்லாமல் 1.4 மில்லியன் டேட்டா ரெக்கார்ட்ஸ் வந்து அவங்க சேட் ரூமில் இருந்து அந்த இதிலேருந்து எடுக்கிறாங்க, அந்த கேமிங் சேனலில் இருந்து எடுக்கிறாங்க. இது மூலமாகவும் இவங்க வந்து மாட்டுறாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த க்ரூஸ் வந்து அவனோட கேமிங் கேர்ள் ஃப்ரெண்ட்டை வந்து ஒரு இது பண்ணுறான், இந்த மாதிரி நான் ஒன்று பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். ஒன்று அந்த கேர்ள் ஃப்ரெண்ட் வந்து இதை நினச்சி உனக்கு இதாக இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. இல்லை, அதை பற்றி நான் எதுவுமே நினைக்கல அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்கிறான். அதுக்கப்புறம் அந்த பொண்ணு நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி பேசுது. இதெல்லாம் பின்னாட்களில் கடுமையான சாட்சியமாக இவனுக்கு எதிராக மாறுது. இறுதியாக 2010ஆம் ஆண்டு ஜூன் மாதம்
இவங்க 2 பேரையும் கைது பண்ணுறாங்க போலீஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வழக்கு கோர்ட்டுக்கு போகுது. 2011ஆம் ஆண்டு இவங்க 2 பேருக்கும் 10 வருஷம் பரோல் இல்லாமல் அப்படின்னு சொல்லி லைஃப் சென்டென்ஸ் கொடுக்குறாங்க. லைஃப் சென்டென்ஸ் கொடுத்துட்டாங்க. ஆனால் 10 வருஷத்துக்கு பரோல் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 2018ஆம் ஆண்டே இவங்க 2 பேரும் பரோலுக்கு எலிஜிபிள் ஆகுறாங்க. பரோலுக்கு ட்ரை பண்ணுறாங்க, விடலை. இந்த வருஷம் 2025ஆம் ஆண்டு மே மாதமும் இவங்க பரோலுக்கு அப்ளை பண்ணுறாங்க. ஆனாலும் கோர்ட் வந்து அந்த கனடா நாட்டோட பரோல் இவங்க வந்து அதை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. இவங்களை வெளியே விடுறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப தயக்கமாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் கிம்பர்லியோட பேரண்ட்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, 10 வருஷம் கழித்து இவங்க வெளியே வந்தாலும் எங்கள் பொண்ணு இவங்களால கொடுக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க சோகத்தோடு கேட்குறாங்க. இவங்க வந்து மிருகன்னு கூட இவங்கள சொல்ல முடியாது. ஏன்னா என் பொண்ணுக்கு மிருகன்னா அவ்வளோ பிடிக்கும். இவங்க வந்து ஒரு பீஸ்ட் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க ஃபேமிலி வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதுலேருந்து நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நண்பர்களோட நல்லா பழகுங்க, தேவையில்லாத பழக்கங்கள் பழகாதீங்க. ஒருத்தர் உண்மையாக தான் உங்கள்கிட்ட பழகுறாங்களாங்கிறத தெரிஞ்சு பழகுங்க. எதுலேயும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், கீப் சப்போர்ட்டிங். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதை பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இது போல் கண்டென்ட்டுகள் இன்னும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.